அனைவருக்கும் வணக்கம். இது நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலாய் உங்கள் முன் செல்லா. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். இந்தியாவுக்கு மட்டும் ஆயுதம் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா சுட்டு கொண்டு இருப்பாரா? இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் வந்திருந்தாருன்னா விடி வச்சு கொண்டு இருப்பாரா அப்படின்னு யார் சொல்றாரு? அண்ணன் சீமான அண்ணே, நல்லா நீங்க இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில நான் உன்னை சுற்றுப்பேன்டா. சுற்றுப்பேன்டா, நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். தமிழனா யாரு? தமிழ் தேசியம்னா என்ன? அவனுக்கு இங்கே தமிழகத்திலே இழைக்கப்படக்கூடிய, உலக நாடு மத்தியிலே இழைக்கப்படக்கூடிய அநீதி என்ன? அந்த அநீதிகளுக்கான குரல் கொடுத்து கொண்டும் தமிழ் தேசியத்தை விதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதியை கொள்வேன்னு சொல்கிறான் இவன். நீ ஏன்டா கொல்ல மாட்ட? நீ செய்யக்கூடிய ஆள் தான் நீ. ஏன்னா அவர் தமிழ் தேசியம் பேசி கொண்டு இருக்கார்ல, தமிழ்னா யார், தமிழ் மக்களுக்கு கூடிய அநீதிகளுக்குன்னா குரல் கொடுத்துட்ருக்காருல, உனக்கு எரியதாண்டா செய்யும். ஏன்னா என்னுடைய லட்சக்கணக்கான மக்கள் சாக காரணமாக இருந்த குன்றுக்கு வச்ச ஒரு குடும்பத்துக்கு சூனக்கி பிழைக்கிறவன் தானே நீ. உனக்கு வலிக்க தான் செய்யும். தலையாட்டி குடும்பம்னு சொல்லுவாங்க. இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த மக்கள் கண்ணார பார்த்துருப்பாங்க. தலையாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தலையாட்டி குடும்பத்தில் வந்தவன் தானடா நீ. இந்த அர்ஜுனா ராமநாதன் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 2 நாள் பயணமாக வராரு. இவர் யாருன்னா இலங்கையில் உள்ள ஒரு பாராளுமன்ற எம்பி. இவர் இந்தியா வந்ததும் ஒரு சில மீடியாக்களை சந்திக்கிறாரு. அதில் சொல்கிறாரு, எங்களுடைய வழிகளை விற்று வாழக்கூடிய, வழிகளை விற்று அரசியல் பண்ணக்கூடியவங்களை மக்கள் அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? அண்ணன் சீமானை தான் சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய இனம் விடுதலை பெற்றாரா அப்படின்னு புலம்பெயர்ந்த மக்களும் சரி, இங்கே உள்ள மக்களும் சரி, எங்களுக்கு இங்கே இழைக்கக்கூடிய அநீதிகளை இவர் கேட்ட மாட்டாரா அப்படின்னு தேர்தலின் போது இந்த நிதி கொடுத்து உதவுறாங்களே, உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த திரள் நிதி, அந்த திரள் நிதி வாங்குறதால இலங்கை வாழ் மக்களின் உணர்வுகளை விற்கிறாராம். அதாவது அவங்களோட வழிகளை விற்கிறாராம். அப்போ இவர் வழிகளை விற்கிறாருன்னா நீங்கள் யார்? நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் இப்போ செஞ்சதுக்கு என்ன பேர்? அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அனுப்புங்க. கவலையா இருக்கு, அதனால கணக்க சிக்கல் இருக்கு. எனக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கை பாராளுமன்ற சம்பளத்தோட என்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கையில காசு இருக்காண்டு கேட்டா அவங்க இருக்கு, கணக்கு இருக்காண்டு கேட்டால் ஒரு 3-4 நாளைக்கு தாக்குப்பிடிக்க அளவுக்கு இருக்கு. யாராவது உதவி செய்ய விரும்பினாக்க என்னுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவியை போட்டீங்க. அதாவது இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரள் நிதியானது கிடைக்கல. இவரை நம்பி புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா இவரை நம்பி அந்த பணத்தை கொடுக்கல. நம்பிக்கை இருந்தால் தானே. ஏன்னா தான் நம்ம தான் சூனக்கி பிழைக்கிறோமே, இனத்தையே அழிச்சு ஒழிச்ச ஒரு குடும்பத்துக்கு சூனக்கி பிடிக்கிறோமே, எவன் நம்புவான்? முதலமைச்சரை பார்க்க சுதந்திரமாக நிற்கிறீங்களே இந்த தமிழகத்தில். நீங்கள் இப்படி சுதந்திரமாக நிற்கிறது காரணமும் அண்ணன் சீமான் தான். இது நீங்கள் மனசில் நல்லா தெளிவாக பதிய வச்சிங்க. அந்த காலத்தில் 2009-2010 காலகட்டத்தில் இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வாழ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாலே அது தமிழனா அவன் தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்தி காரணமே இல்லாமல் ஜெயிலில் தூக்கி போட்ட அரசாங்கமாக இங்கே அன்று இருந்துச்சு. அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களும் நம்மளுடைய ரத்த சொந்தம்டா அப்படின்னு ஒரு இன உணர்வு ஊட்டி அவங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தது அண்ணன் சீமான். அவர் மட்டும் அன்றைக்கி அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த தமிழகத்தில் நின்றுக்க முடியாது. உடனே தூக்கிட்டு போய் வச்சு விசாரிச்சிருந்துருப்பான். என்ன துப்பாக்கியை வந்தியா, என்ன உன் நாட்டில் துப்பாக்கியை வச்சு மிரட்ட மாதிரி இங்கே யாரையும் மிரட்ட வந்தியா அப்படின்னு கேட்டுருந்துருப்பான். எனக்கு நீ ஒரு தமிழனா அப்படின்றதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. பாராளுமன்றத்தில் பேசுகிறல்ல, எங்கள் இனத்துக்கு துரோகம் நடந்துச்சு, எங்கள் மக்கள் கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசுகிறல்ல, அது பண்ணது எவன் நீ பேசுகிறியா? ராஜபக்சே ஃபேமிலி தானே பண்ணது, இது தெரியுமில்ல, உலகறிஞ்ச உண்மை தானே. இந்தியாவில் அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தானே துணை புரிஞ்சிச்சு, இது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அதை பற்றி ஏன் பேச மாட்டேற? ஏன் இந்தியா வந்தல்ல, இந்தியா வரப்போ பேச வேண்டியதானே? ஏன் அங்கே பாராளுமன்றத்தில் பேச முடியல, வெளியே போனால் போட்டு தள்ளிடுவான். இங்கே இந்தியா வந்தல்ல, இந்தியா மீடியாவில் பேச வேண்டியதானே? இங்கே உள்ள மீடியாக்களும் ஒருத்தரும் கேட்கலங்க. இந்த காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ராஜபக்சே ஃபேமிலிக்கு நக்கி கொண்டு இருக்கிறீங்களே, இனத்தை நம்ம மக்களை கொன்னது அவங்க தானே, அவங்கள போய் தாய் தந்தையர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் முதல்ல தமிழ் தேசியம் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு இந்த ஒருத்தன் கேட்கலங்க. இங்கே உள்ள ஒரு மீடியா கேட்கலங்க. முன்னாடியே நீ பிளான் பண்ணியிருப்பல்ல, இங்கேருந்து போனதுக்கப்புறம் பேசுகிறல, நான் கொண்டு இருப்பேன்டா, நான் வெடி வச்சிருப்பேன்னு பேசுகிறல, அங்கேருந்து வரத்து முன்னாடி வீடியோ போட்டு வர வேண்டியதானே? ஏன்னா இங்கே எனக்கு ஆயுதம் பர்மிட் கிடையாது, அங்கே எனக்கு யாராச்சும் ஆயுதம் ரெடி பண்ணி கொடுங்க, நான் சீமானை கொல்லணும் அப்படின்னு நீ அங்கேயே பிளான் பண்ணிட்டு வர வேண்டியதானே? அங்கேயே ஒரு வீடியோ போட்டு வர வேண்டியதானே? ராஜபக்சவும் அமல் ராஜபக்சவும் உன் தாய் தந்தைன்னு நீ சொன்னவன் தானே? நீ எப்படா உன் அக்கா தங்கச்சியை கொண்டவனே, உன் அப்பனை கொண்டவனே நீ தாய் தந்தைன்னு சொல்ல முடியும்? நீ உண்மையாலும் தமிழன் தானா? இந்த தமிழ் மக்களும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு
உன்னை ஆதரிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? ஏண்டா உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிட்டு இன்னும் அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் கொண்டுடுவேன்னு கத்திட்டு நிற்கிறேன். மே 18, 1999 இதுதான் என்னுடைய பிறந்த தேதி. இனப்படுகொலை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஒரு சின்ன குழந்தை, 10 வயசு தான் இருக்கும், ஒரு 5வது இந்த ஒரு 4வது தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறேன், தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறேன், தமிழீழத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் யார்? அண்ணன் சீமான். வேறு யாராக இருந்துட முடியும்? உன்னோட பாராளுமன்றத்தில் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றியும் தமிழ் தேசியத்தையும் நீ சொன்னாலும் சுதந்திரமாக வந்து பேச முடியுதுன்னா அதற்கு காரணம் அண்ணன் சீமான் தான். தமிழனை இலங்கையில் ஒரு தமிழனை தொட்டுட்டா அவனுக்காக குரல் கொடுக்க தமிழகத்தில் பல லட்சம் பேர் இருக்காங்கன்ற ஒரு பயத்தை கொடுத்தது அண்ணன் சீமான் தான். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்குறன்ற பேரில் நம்பிக்கை துரோகம் பண்ணிகிட்ருக்க இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதிகளை பேசுகிறன்ற பேரில் தமிழ் மக்களுக்கு நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே எண்ணத்தோட தமிழகத்துக்கு நீ வந்துட்டு போயிருக்க. இன்னொரு முறை நீ தமிழகத்துக்கு வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமான் இல்லை, தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் நீ நடந்துக்கிட்ட பேசுன அப்படின்னா உனக்கு பின்னாடி இருந்து உன்னை இயக்கிறவனுக்கும் சரி உனக்கும் சரி. இதுதான் கடைசி எச்சரிக்கை.